எங்க ஒரு பொண்ணு பாட்டிக்கிட்ட ஓடி வந்துட்டு எனக்கு பாடி ஃபுல்லா ஒரே அலர்ஜி ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்வா. பாட்டியை வாங்கி கையெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இது ஏதோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நேத்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவளோட பெட்ல தான் படுத்து தூங்கினோம், ஒருவேளை அங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குமோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. நம்ம உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், இல்லைனா இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. பாட்டியும் இதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், எனக்கே கை வைத்தியம் தெரியும், நானே பண்றேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. உங்களோட கை வைத்தியம்லாம் அந்த காலத்துல வேணா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம், ஆனா இப்பெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்றப்போ நீ வேணா ட்ரை பண்ணி தான் ஒரு நாள் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து ஒரு டப்பு ஃபுல்லா என்னமோ தண்ணி மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது, என்னது இது அப்படின்ட்டு கேட்கிறப்போ குதிரையோட யூரியனும் ஓனாயோடைய சாணத்தையும் கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு வாந்தி தான் வருது. ஐயோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓடுறப்போ வந்து இதை ஒரு தடவை அப்ளை பண்ணி பாரு, நாளைக்கு ஃபுல்லா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு இருந்த எரிச்சலும் வந்து சரியா போச்சு. கை வைத்தியத்தை இவ்வளவு நாளா இந்த பொண்ணு ரொம்ப அனாவசியமா தான் நினைச்சிட்டு இருப்பா, ஆனா அதுக்கும் இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்ட்டு இப்பதான் அவளுக்கு புரிய வருது.